வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்கள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்தில் பாஜக வர வேண்டும், அது அண்ணாமலை அதோடைய செயல் திட்டமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திமுகவை அழித்தொழிப்பது, பெரியார் என்கிற சகாப்தமே இல்லாமலாக்குவது, குறிப்பாக நடிகர்களினுடைய அரசியல் வருகை என்பது பாஜகவினுடைய அச்சுறுத்தலின் பேர் தான் நடிகர்களினுடைய வருகை இருக்கு. அவர்கள் நீ என்னையும் திட்டு, பாஜகவையும் திட்டு, என்னையும் திட்டு, ஆனால் நீ ஓட்ட பிரிக்கிற வேலையை பாரு அப்படின்னு பாஜக கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை பின்பற்றி தான் நடிகர்களுடைய வருகை இருக்கு அப்படின்னு தொல் திருமா அவர்கள் சொல்றாரு. இப்ப நம்ம மகாவிஷ்ணு கூட ஒரு கைது செஞ்சிருக்காங்க அந்த சர்ச்சைக்குரிய நபரை. அவருக்கு பின்னாடியும் RSS இருக்கு, இல்ல RSS ஆதரவாளர்கள் அவருக்கு பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது எல்லாமே அந்த அஜெண்டாவோட தான் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல நீங்க சொன்னது அதிமுகவை இல்லாமல் செய்துவிட வேண்டும், அதற்கு பிறகு திமுகவை டார்கெட் பண்ணணுன்றதுதான் பிஜேபியோட செயல் திட்டம்ன்றது ரொம்ப வெளிப்படையாவே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெரியுது. ஆனா இதை எப்படி பண்றாங்க, இது அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இல்ல அந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்றது அவங்களோட விருப்பம். அதற்கு எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கிறார்கள் என்பது தொடர்பாக தான் தலைவர் எழுச்சி தமிழர் பேசியிருந்தார். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே மொழி போன்ற விஷயங்கள்லாம் இதுல அந்த அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கான டூல்ஸா அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் அவர் பேசியிருந்தாரு. குறிப்பிட்டு நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லல, அவர் இயக்கங்களை ஆரம்பிச்சு அதன் மூலமா அந்த இயக்கங்கள் ரெண்டு வகையில ரெண்டு விஷயங்களை முன்னிறுத்துவாங்க. ஒண்ணு, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்றதையும் பேசுவாங்க, மற்றொரு புறம் திமுக எதிர்ப்பு அப்படின்றதையும் பேசுவாங்க. இதுல அவங்க அடையிற பலன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அல்லது அவருடைய கோட்பாட்டை கருத்தியலை எதிர்த்து மக்கள் பெரிய அளவுல அவங்களுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்கல, இல்ல அவங்கள நிராகரிக்கிறாங்க. அப்ப இங்க ஆன்டி பிஜேபின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான இயக்கங்களை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறதன் மூலம் என்னன்னா, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை சிதறடிக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களுக்கும் டேமேஜை ஏற்படுத்தலாம். அவருடைய எதிர்ப்பு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை சிதறடிக்கலாம். அதாவது அவங்களுடைய ஆதரவு சக்திகளான இது போன்ற நபர்களுக்கு போகும். அப்ப அவங்களை நேரடியா எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு போய் சேர்றத இவங்களோட எதிர்ப்பை இவங்க அறுவடை செய்யாம இருக்கிறதுக்கு அவங்க பயன்படுவாங்க. மற்றொரு புறம் அந்த கூட்டணியே இல்ல அந்த கூட்டணி கட்சியை திமுகவை டார்கெட் பண்ணி பேசலான்றது அவருடைய செயல் திட்டம் என்பதுதான் அவருடைய பேச்சு. அது உண்மையிலே நடைமுறையில அப்படிதான் இருக்கு. நீங்க நல்லா பாருங்களேன், அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா நெருக்குனாங்க. முதல்ல அதிமுக என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்க ஒன்றிய அரசினிடம் இருக்கக்கூடிய அவர் தன்னாட்சி அமைப்புகளை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாடு முழுவதும் இது பாரதிய ஜனதா கட்சி எதிர்நிலையில இருக்க நான் சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இன்னைக்கு EDயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், அது எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க அதை வச்சு பயன்படுத்தி அதிமுகவை சார்ந்தவர்களை மிரட்டினாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுதே நேரடியா தலைமை செயலகத்திலே ரெய்டு போனாங்க. விஜயபாஸ்கரை என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இதெல்லாம் செஞ்ச உடனே அவங்களை ஒரு அச்சுறுத்தல் பண்ணி, அந்த அச்சுறுத்தல் மூலமாக அவங்க விரும்பாமையே அவங்களோட கூட்டணி அமைச்சாங்க. அவங்களோட கூட்டணி அமைச்ச உடனே என்ன ஆச்சு, அதிமுக மேல பிஜேபி மேல இருந்த அந்த கோபம், மக்களிடம் இருந்த கோபம் இன்னைக்கு அதிமுக மீது பாய்ந்து அதிமுக கிட்டத்தட்ட டீஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இன்னைக்கு அதை புரிந்து கொண்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. ஆனாலும் கூட இது டூ லேட் என்கின்ற ஒரு நிலையில் தான் அவர் பேசுறாரு. மீண்டும் கூட அவங்க டீட்ராக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாளைக்கே EDயை வச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதோ இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி மீதோ நெருக்குனாங்கன்னா திருப்பி அவங்க மாறிடுவாங்க. சோ அவங்க அட் எனி காஸ்ட் ஏடிஎம்கே சிதைக்கணும்ன்றது அவங்க தெளிவா இருக்காங்க. அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, நாங்க தான் திமுகவுக்கு ஆல்டர்னேட், நாங்க தான் எதிர்கட்சி தானே பேசிட்டு இருக்காரு. அது அதிமுகவோடு கூட்டணி இருந்த காலகட்டத்திலையும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவருடைய இதுவே அதானே, அவங்க கிளைமே அதானே, அதை நோக்கிதான் நகர்றாங்கன்றது. இதுல ஒன்னும் பெரிய கிளாரிட்டி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அதை எதற்காக செய்கிறார்கள், அதனால மக்களுடைய பாதிப்பு என்ன என்பதுதான் எழுச்சி தமிழர் ரொம்ப தெளிவா பேசியிருக்கு. தமிழ் தேசிய இயக்கத்தையும் அதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆமா, தமிழ் தேசிய இயக்கத்தை பயன்படுத்துறாங்க. தமிழ் தேசிய இயக்கத்தை அதுதான் சொல்ல வர. தமிழ் தேசிய இயக்கம் அடிப்படையில நீங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் பிஜேபியை டார்கெட் பண்றாங்க,
மற்றொரு புறம் என்ன பண்றாங்க, டிஎம்கேவும் டார்கெட் பண்றாங்க. இதுல பிஜேபி டார்கெட் பண்றதுனால பிஜேபிக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சொன்னது மாதிரி பிஜேபியினுடைய எதிர்ப்பை அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல பிஜேபி இவங்க தானே எதிர்க்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கக்கூடியது. அப்ப பிஜேபியினுடைய எதிர்ப்பு ஒருமுகப்படுத்தப்பட்டு அல்லது ஒரே இடத்துல போய் சேராத பாத்துக்கிறாங்க. அது பிஜேபிக்கு பிளஸ். மற்றொரு புறம் பிஜேபிக்கு எதிர்நிலையில இருந்து செயல்படக்கூடிய திமுகவை அவங்க அட்டாக் பண்றாங்க. பிஜேபி செய்யற வேலையை அவங்க செய்யறாங்க. இந்த மாதிரியான போக்கை வந்து அவங்க வந்து கடந்த காலங்கள்ல மற்ற மாநிலங்கள்லயும் அவங்க வெற்றி பெறுவதற்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. இங்க தமிழ்நாட்டை ரொம்ப வேகமா இல்ல ஸ்ட்ராங்கா அவங்க அட்டாக் பண்றதுக்கான காரணம், தமிழ்நாட்டு களம் தான் வந்து தேசிய களத்தை தீர்மானிக்கிறது என்பதை வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள பார்ட்டிஸா வந்து வேற எங்கேயும் இந்தியா முழுவதும் கிடையாது. அவர்களை புரிந்து கொண்ட கட்சிகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க அரசியல் ரீதியா. அப்ப இதை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணுன்றது அவங்க யுக்தி. மகாவிஷ்ணு சர்ச்சை எழுந்த பிறகு விசிகாவே மூட நம்பிக்கை ஒழிப்பு தனிச்சட்டம் இயற்றப்படணும்னு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஆனால் இப்போ அதற்கெல்லாம் எந்த அளவுக்கு தேவை இருக்கு? ஒரு பக்கம் RSS நுழையிறாங்க, இளைஞர்களை குறிவைக்கிறாங்க, இளைஞர்கள் மூலியமாக தான் அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்க முடியும் நம்ம. ஏன்னா வளர்ந்தவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியாது. அப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்ட்ட போயிட்டு நம்ம RSS சித்தாந்தங்களை உள்ள திணிக்கணும், உள்ள கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க முனைப்போடு இருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ மகாவிஷ்ணு கூட சொல்லப்படுது. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா, பூதாகரப்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கா, அல்லது நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல பூதாகரப்படுத்தல, இது வந்து இயல்பா வந்து இப்போ நீங்க தேசிய கீதம் பாடுறாங்க குழந்தைங்க, இல்ல நாமளே கூட வந்து தேசிய கீதம் பாடுறோம். எத்தனை பேருக்கு வந்து தேசிய கீதத்தினுடைய பொருள் புரியுது, இல்ல அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எங்க இருந்து நமக்கு கல்டிவேட் ஆச்சு, இந்த பழக்கம் எங்க இருந்து கல்டிவேட் ஆச்சு? அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து நம்முடைய சிறு வயதுல இருந்து நமக்கு வந்து பதியப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அது சரியோ தவறோ, அதனால என்ன பொருள் என்ன சொல்லுதுன்னு கூட தெரியாம நம்ம வந்து உள்வாங்கி இருக்கோம். அதை வந்து இது பதியறதுக்காக சொல்றேன், குழந்தைகளுக்கு பதியறதுக்காக சொல்றேன். இப்ப இது வந்து இந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து போய் அங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தது ஒரு இன்சிடென்டா நமக்கு பார்க்கல. ஆமா, நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் வந்து ஏற்கனவே அசோக் நகர் ஸ்கூல்ல அவருடைய இதை முழுசா முடிச்சுட்டாரு, அந்த டிஸ்கோர்ஸ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து மாணவப்பு பள்ளிக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட வந்து ஒரு ஆசிரியர் அவர் சங்கர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால உங்களுக்கும் எனக்கும் கவனத்துக்கு வருது, இன்னைக்கு அது வந்து செய்தியா இருக்கு, அமைச்சர் போய் சொல்றாரு என் இடத்துலயே வந்து நீ இது பண்ற. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை பள்ளியில அவர் பேசியிருக்காரு, அதே மாதிரியான நச்ச வந்து எத்தனை பேர் வந்து பரப்பியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ரோல் என்ன அப்படின்னா, இங்கதான் வந்து நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய அரசு என்கின்ற அமைப்பையும் ஆட்சியாளர்கள் ரூலர்ஸ் அல்லது கவர்ன் பண்ணக்கூடியவங்களோட ரோலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப அரசு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும் அல்ல வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க, மாணவர்கள் ரொம்ப ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் அரசு பள்ளியில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தேவையான மோட்டிவேஷன் கொடுக்கணும், அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், அப்ப அதற்கான திட்டங்களை வகுக்கணுன்ற முறை என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட நல்லா பேசக்கூடிய ஆட்களை கொண்டு போய் அவங்க கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதை செயல்படுத்துறது யாரு? இங்க இருக்கக்கூடிய நிரந்தர அமைப்பு, இந்த ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இந்த நிரந்தர அமைப்பு, அரசு என்கிற அந்த நிரந்தர அமைப்பு, அதுல இருக்கக்கூடியவர்கள் அவங்கதான் அதை கொண்டு போறாங்க. அதுலதான் இன்னைக்கு வந்து நீங்க RSS பரவி இருக்குன்னா RSS உறுப்பினர்களா இருக்கக்கூடிய நேரா போய் ஒரு பள்ளியில போயிட்டு ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறது இல்லை. அந்த ஐடியாலஜிக்கல் தாட் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க வந்து அரசு துறையில பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய அலுவலர் இடத்துல, அது அடுத்தடுத்த படிநிலையில் இருக்கவங்க கிட்ட வந்து ஊறி போயிருக்கு. அது சாதியமா ஊறி போயிருக்கு, மதமா ஊறி போயிருக்கு. இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த வாய்ப்புகள் அரசு நல்ல எண்ணத்தோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல இந்த வாய்ப்புகள் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் கூட இப்ப மாணவர்களுக்கு வந்து ஆண்டுதோறும் ஒரு போட்டி நடத்தப்படுது, கலை திருவிழான்னு நடத்துறாங்க. அதுல வந்து ஒவ்வொரு வட்டார அளவுல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து போட்டி நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அதுல செலக்ட் ஆகிறவங்க வந்து அடுத்து வந்து மாவட்ட அளவுல, அப்புறம் மண்டல அளவுல, அப்புறம் மாநில அளவுல நடக்குது. இந்த போட்டிகள்ல கூட பாத்தீங்கன்னா பல்வேறு ஈவெண்ட்ஸ் இருக்கு, அதுல வாய்ப்பாட்டு இருக்கு, நடனம் இருக்கு, அந்த மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல கூட நீங்க நல்லா நுட்பமா பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில பள்ளிகளில் இந்த ஆன்மீக இதுவா வந்து இந்த ஸ்லோகம் சொல்றது, மந்திரம் சொல்றது, சாய்பாபா பஜனை பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புகுத்துறாங்க. இதுவும் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான், இந்த ஆபத்தெல்லாம் உணர்ந்ததுனாலதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்களவை உறுப்பினரான ரவிக்குமார் வந்து அந்த கோரிக்கையை, கட்சியின் கோரிக்கையை வந்து முன்வைக்கிறார். ஏற்கனவே பீகார்ல சட்டம் இருக்கு, மராட்டியத்துல சட்டம் இருக்கு,
இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள்ல மூட நம்பிக்கைகள்ல வந்து பிரச்சாரமா கொண்டு போக கூடாது அப்படின்றது வந்து ஒரு சட்டம் இருக்கு. அது மாதிரியான ஒரு சட்டம் வேணும் அப்படின்ற கருத்தை வந்து நம்ம முன் வச்சிருக்கோம். பெருவாரியான மக்கள் இல்ல பொது புத்தியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதையும் பார்க்க முடியுதுல்ல. இப்போ மாணவர்கள்ட்ட போய் பேசுறாரு, அதுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்டயே திரும்பி பேச வைக்கிற பொழுது அவர்களும் இன்ஸ்பயர் ஆகுறாங்க இல்லையா? மாணவர்கள் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஐடில செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை வந்து ரீட்ரீட்மெண்ட் பேர்ல வந்து கூட்டிட்டு போய் கொடைக்கானல்ல நிகழ்ச்சி நடத்துறதா சொல்லப்படுது. இப்ப அவர்களாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா? இல்ல இந்த மாதிரி பேசுறதுனாலயா? இல்ல நான் அதாவது நீங்க மோட்டிவேஷன்ன்றது அதை எந்த வகையில பேசணும் என்னன்றது அதுக்கான ஒரு நடைமுறை இருக்கிறது. நீங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸ் வேற, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேற. ஒரு ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸ் இல்ல வந்து ரிலீஜியஸ் பிலீஃபை பேஸ் பண்ணி பேசுறது வேற. நீங்க இவர் பேசுறது வந்து மோட்டிவேஷன்லயே வராது. இது மோட்டிவேஷனே கிடையாது. இது வந்து இன்னும் சொல்ல போனா வந்து அவங்க வந்து டிமாரலைஸ் பண்ணணும், டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். நீங்க புற தோற்றத்துல வந்து நிறைய குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட அதுல இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான கொடூரமா வந்து அறிவுக்கே ஒவ்வாம வந்து நீங்க வந்து பேசுற பேச்சுனால அவங்களாம் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆவாங்க, டிமோரலைஸ் ஆவாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றது மாதிரி வந்து நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இதை வந்து உயர் படிப்பு படிக்கக்கூடியவர்கள்லாம் கூட்டு போறாங்கன்னா அது வந்து ரீஜூனேட் பண்றதுன்னா அது வேற மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு கரிக்குலம் வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி முறையா பண்ணணும் தான் அரசு முன்னெடுக்குது இதை. ஆனா இது எங்க வந்து திசை மாறுது அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி இதை செயல்படுத்தக்கூடியவர்கள் புத்தியில இருக்கக்கூடிய, அவர்கள் மூளையில இருக்கக்கூடிய தவறான சிந்தனையினால இது மாதிரியான ஆட்கள் உள்ள புகுந்துடுறாங்க. இதை அவங்க வந்து கேபிடலைஸ் பண்றாங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கையிலேயே என்னன்னா, இப்படிங்க பள்ளிக்கூடத்துல வந்து அப்படியே நீங்க வந்து ஒருவேளை மாணவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னா, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருன்னா ஒருத்தருக்கு வந்து மோட்டிவேஷனுக்கு உண்டான விஷயங்களை மெட்டீரியலை கொடுத்து இல்ல அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள கூட பேச சொல்லலாம். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே பண்ணலாம். அது அந்த பள்ளியில இருக்கக்கூடிய வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற ஆசிரியரே பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் போர்சஸ் போறதை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த செயல் திட்டம். இன்னைக்கு அரசு கொண்டு வந்த இந்த செயல் திட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இதுவே வந்து புதிய கல்விக் கொள்கையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து கொண்டு போறாங்க. அவங்க வந்து லோக்கல் டியூட்டர்ஸ் இல்ல வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து உள்ள வந்து மாணவர்களுக்கு வந்து பயிற்றுவிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கையில இருக்கு. இப்ப அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற அந்த இது வந்து கேரக்டர் இல்ல வந்து அந்த செயல் திட்டத்தை அரசு வந்து நல்ல நோக்கத்தோட வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை கொண்டு போய் செய்யணும்ன்றதுல போய் இவங்க போத்துறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அரசு அது முறையாக தடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இப்போ இந்த இஷ்யூ அந்த வீடியோ பதிவு பண்ணனால நமக்கு தெரிய வந்திருக்கு. இல்லாத பட்சத்துல இது நடந்துகிட்டே இருந்திருக்கும், தொடர் நிகழ்வாக இருந்திருக்கும், மாணவர்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாங்க, மாணவர்கள் மத்தியில ஒரு நச்சு விதை போயிருக்கும் அப்படின்ற பட்சத்துல அப்போ அரசு எந்த அளவுக்கு இதுல ஒரு முனைப்போடு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்ல கண்டிப்பா அதுல நீங்க சொன்னது மாதிரி இப்ப வந்து அங்க ஒரு எதிர்ப்பு வந்தது, அதனால நம்ம கவனத்துக்கு வந்தது. அந்த எதிர்ப்பு வந்தது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குரல் தான் அங்க எதிர்ப்பு குரலா இருக்கு. இதுவே ரொம்ப ஆபத்தான ஒரு சிம்டம். இது அந்த ஆசிரியருக்கு இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து அதே பள்ளியில பணியாற்றக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கு அது ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது உரைக்கல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் சைனா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எத்தகைய ஆபத்தான சூழல் இருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி இந்த ஏற்கனவே எத்தனை இடத்துல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல, எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியல. இது ரொம்ப சீரியஸா வியூ பண்ண வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். இது வந்து அதுக்குதான் அரசு வந்து ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கும் பொழுது அவங்க நல்ல நோக்கத்தோட அறிவிப்பாங்க. A road to heaven always lead to hell அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது வந்து அவங்க வந்து எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா இன்னைக்கு வந்து அது வேற ஒரு இடத்துல வந்து போய் நிக்குது அப்படின்றது வந்து நம்மால் பார்க்க முடியும். அப்ப அரசு இதுல வந்து ரொம்ப அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய நிலையில இருக்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இது நடந்துட்டு இருக்கும்போது என்ன பாக்குறோம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து ஸ்கூலுங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த பிள்ளையார் இது நடக்குது, ஃபெஸ்டிவல் விநாயகர் சதுர்த்தி நடக்குது, அதை வந்து நீங்க வந்து மாசுபடுத்தாம கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரு 2 கேள்வி இருக்கு. மாசு கட்டுப்பாடு வாரியம் உண்மையிலேயே வந்து அது சம்பந்தமா வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த செலெல்லாம் வைக்கிற அசோசியேஷனுங்க யார் யார் பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா அவனுக்கு லெட்டர் அனுப்பிச்சா சரி. சம்பந்தமே இல்லாம ஸ்கூல்ல இதை அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப ஸ்கூல்ல இதை வந்து கொண்டாடுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதுவும் தவறு என்பது. அப்ப எந்த நடைமுறைனா இல்ல யார் சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து இது மாதிரி நாங்க கொண்டாடுறாங்க இல்ல வந்து அங்க வந்து இது மாதிரி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? இது என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்கள்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல எவ்வளவு புகார்கள் எல்லாம் கொடுக்கணும், எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கும் சொல்லி சொல்றோம். மருந்துக்கு கூட அது தொடர்பா ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா இன்னைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இது வந்திருக்கு. இது நம்ம எப்படி புரிந்து கொள்வது?
இது என்ன பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர் சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல வந்து ஆட்சி பொறுப்புல இருக்க இல்ல, அவங்க வந்து இதுல வந்து அவங்களோட ரோலே இதுல இல்ல. அப்ப இதை பண்ணது யாரு, எப்படி அவங்களுக்கு இதெல்லாம்? அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலே. நான் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற ஓராண்டுல இருந்து தொடர்ந்து நாம ஒண்ணு சொல்லிட்டு வரோம். நீங்க இன்னைக்கு வந்து குறிப்பா கடந்த 10 ஆண்டுகள்ல ரொம்ப எக்ஸிகியூஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து அவருடைய செயல் திட்டத்தை அவருடைய கருத்தியலின் அடிப்படையில் வந்து செயல்படுத்துறாங்க. அது வந்து அரசினுடைய கொள்கைகளுக்கும் அரசுடைய கருத்தியலுக்கும் எதிரான நிலையில இருக்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கல்வித்துறையில இருக்கக்கூடிய திட்டத்துக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க, NEP கையெழுத்து போட்டாதான் கொடுப்பாங்கன்றதுல கூட அதை நாங்க செயல்படுத்துறோம்னு ஒரு கடிதம் போயிருக்குல்ல நம்ம மாநில அரசு கிட்ட இருந்து. அது எப்படி போச்சு அந்த கடிதம்? இன்றைக்கு நமக்கு வந்து அது ஆபத்துன்னு வந்து இல்ல வந்து சரியில்லை அப்படின்றது வந்து கல்வித்துறை அமைச்சர் உணர்ந்துதான் அதை வந்து கையெழுத்து போட முடியாது, நீங்க பணம் கொடுக்கன்றாங்க. முதலமைச்சர் அதுதான் சொல்றாரு. அப்ப யார் முதல்ல வந்து அதுக்கு வந்து எப்படி வந்து ஒத்துக்கிட்டாங்க? தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடுறதுக்கு வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்கன்ட்டு இருக்கு. அப்ப அது யார் பண்றது? நமக்கு அது வந்து உகந்தது இல்லைன்னு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சொல்றாரு, கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு வந்து உகந்தது இல்லைன்னா அன்றைக்கு எந்த நிலையில வந்து அதை வந்து நம்ம கையெழுத்து போடுறதுக்கு வந்து அரசு வந்து தன்னுடைய இது வந்து தெரியும். அப்ப இது எங்க இருக்கு சிக்கல்? இறுதியா இப்போ அந்த மகாவிஷ்ணு வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு, விசாரணை வளையத்துல இருக்காரு. இப்ப அவர் வந்து காவல்துறைக்கிட்டே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது நான் சித்தர்கள் இருந்து நான் கத்துக்கிட்டேன், சித்தர்கள் சொன்னதான் நான் மக்கள்கிட்ட சொல்றேன், இதுல ஒண்ணும் தவறு கிடையாது, நான் சொன்னது எதுவுமே தவறு கிடையாது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ற அளவுக்கெல்லாம் அவரு காவல்துறைக்கிட்டே அதே வாதத்தை தான் முன்வைக்கிறான்றப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதாவது நீங்க எதை பேசுறீங்க, எதை சொல்றீங்கன்றது வந்து எங்க அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து அரசு வந்து அவருக்கான ஒரு ரெமுனரேஷன் கண்டிப்பா இருக்கும். அவர் வந்து ஒரு வாத்தியார் வந்து சொல்லி தராருன்னு வச்சுக்கோங்க. வாத்தியார் சிலபஸ்ல இருக்கிறதுனா சொல்லி தருவாரு, அவர் வந்து எதுல இருந்து இருக்குமோ அதெல்லாம் சொல்லி தருவாரு. ஒரு வாதத்துக்காக அவர் சொல்றதெல்லாம் வந்து அடிப்படை அறிவுக்கே ஒவ்வாத விஷயங்கள் தான் பேசுறாரு. அவர் ஒரு வாதத்துக்காக வந்து அவர் சொல்றது சரின்னு வச்சுப்போம். அப்ப கூட ஒண்ணு சரியா இருக்குன்றதுக்காக வந்து அதை வந்து எங்க வேணா போய் பேச முடியுமா? இப்ப ஒரு அறிவியல் வகுப்பு எடுக்கிறாங்கன்னா அறிவியல் வகுப்புல வந்து அந்த சிலபஸ்ல எது சொல்லணுமோ அதை தான் சொல்லி கொடுப்பாங்க. அது தொடர்பான செய்திகள் அனைத்துமே உண்மையான செய்திகள் தான். இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போறேன், இல்ல மாணவர்களிடத்தை பேச போறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா எங்க என்ன கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. நீங்க அதுதான் மிகப்பெரிய அவர் வந்து அதே நம்பிக்கை உள்ளவங்க, அது போன்ற சிந்தனை உள்ளவங்க இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் இருக்க கூட்டத்துல அவர் போய் பேசினார்னா அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்களுடைய பிரச்சனை. இது எங்கடா மாணவர்கள் மத்தியில இதை வந்து பேசுறதுதான் பிரச்சனை. அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை கடந்து அங்க பேச வேண்டிய செய்திகள் அது இல்லை, அது தவறுதான் என்பதை நம்ம வலியுறுத்தணும். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலா.